வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீதா அவங்க அம்மாவை கூட்டிட்டு அருணோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சொல்லப்போனா அவன் எக்ஸாம் எழுதினதுக்கும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கும் நீங்க தான் காரணம். உங்க பையன் தான்மா காரணம்னு சொல்றாங்க சீதா அருணோட அம்மா கிட்ட. அதுக்காக தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோன்னு சீதா சொல்ல, சீதா நீ ஓவரா பில்டப் கொடுக்குற. நான் பண்ணினது சின்ன ஹெல்ப் தான். ஆனா உங்க மாமா தான் கரெக்ட் டைமுக்கு போய் உங்க தம்பியை காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு அருண் சொல்ல, ஆமாங்க. ஆனா, அவரு அங்க கரெக்ட்டா போறதுக்கு காரணமே, நீங்க சரியான நேரத்துல லொகேஷன் அனுப்புனது தானே! அப்படின்னு சீதா சொல்ல, எங்க மாப்பிள்ளை குடும்பத்துல ஒருத்தர் தம்பி. அவருக்கு எங்க மேல அக்கறை இருக்கு. அவரு எங்களுக்காக வந்து நிப்பாரு. ஆனால், கொஞ்ச நாள் பழகின பழக்கத்துக்கே நீங்களும் இவ்ளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. நாங்க இத எப்பவுமே மறக்க மாட்டோம்னு சீதாவோட அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ற உதவி தானே! அப்படின்னு அருண் சொல்ல, உங்க பையன் நல்லபடியா பரீட்சை எழுதியிருக்காருல்ல? அப்படின்னு அருணோட அம்மா கேட்க, கண்டிப்பாங்கம்மா. நல்லா பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கான். அவனும் வேலைக்கு போயிட்டா எங்க குடும்ப பாரம் கொஞ்சம் குறையும். அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, அப்படியா? சரி வாங்க நம்ம வீட்டை சுத்தி பார்க்கலாம். அப்படின்னு அருணோட அம்மா எழுந்திருக்க, சீதாவோட அம்மா சீதா 2 பேருமே பின்னாடி போறாங்க. உங்களுக்கு ஒரே பையனாங்கம்மான்னு கேட்க, ஆமா. எங்களுக்கு சொந்த பந்தம்னு பெருசா யாரும் இல்ல. அவரு போனதுக்கு அப்புறம் நானும் அருணும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அருணோட அம்மா போக, பின்னாடியே சீதாவோட அம்மா போறாங்க. பின்னாடி போன சீதாவ கூப்பிடுறாரு அருண். வந்து நின்னு என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சீதா கேக்குறாங்க. அதான் உங்க அம்மா வந்திருக்காங்கல்ல, எங்க அம்மா கிட்ட சொல்லி சம்பந்தம் பேச சொல்லலாமா அப்படின்னு அருண் கேட்க, இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஏங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, முதல்ல எங்க அக்கா மாமா கிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்கணும். எனக்குன்னு அப்பா இருந்தா அப்பா பாத்திருப்பாரு. எங்க குடும்பத்துல இப்ப பெரியவர்னா அண்ணாமலை மாமா தானே, அவரோட சம்மதத்தையும் வாங்கணும் இல்ல அப்படின்னு சீதா சொல்ல, சரி எப்பதான் உன் மாமாவை கண்ணுல காட்ட போற அப்படின்னு அருண் கேட்க, சீக்கிரமே அவரை இன்ட்ரடியூஸ் பண்றேங்கிறாங்க சீதா. ஆமா, உங்க மாமாவுக்கு என்ன பிடிக்கும்ல அப்படின்னு அருண் ஆர்வமா கேட்க, உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சீதா சொல்ல, ஆ இத மட்டும் நல்லா பேசு, கல்யாணத்தை பத்தி பேசினா மட்டும் அப்படின்னு அருண் ஆரம்பிக்க, அம்மா இருக்காங்க, அவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு சீதா குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. உலரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, சரிங்க நாங்க அப்ப கிளம்புறோங்கிறாங்க மீனாவோட அம்மா. இருங்கம்மா சாப்பிட்டு போலான்னு அருணோட அம்மா சொல்ல, இல்ல நாங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தோம். உங்க புள்ளைக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்ல, உங்க பொண்ணு தான் எனக்கு ரொம்ப உதவி பண்றா. சொல்லப்போனா உங்க பொண்ணு தான் எனக்கு டாக்டர் மாதிரி. என் உடம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு அப்பப்ப என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, சீதா எப்பவுமே அப்படிதாங்க. தன்னை சுத்தி இருக்கவங்கள நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பா அப்படின்னு சீதா அம்மா சொல்ல, இப்படி ஒரு பொண்ணு பெத்ததுக்கு நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். இந்த பொண்ணு எங்க போய் வாழ போகுதோ அவங்களும் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, ஒரு மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறாங்க சீதாவோட அம்மா. சரிங்க நாங்க போயிட்டு வரோம்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன் அப்படின்ற அருணோட அம்மா சுவாமி ரூமுக்கு போய் அங்கிருந்து ஒரு தம்பாளத்தை எடுத்துட்டு வர்றாங்க. இந்தாங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல, எதுக்குங்க இதெல்லாம்னு மீனா அம்மா கேட்க, தடவையா வந்திருக்கீங்க பரவாயில்ல எடுத்துக்கங்கங்கிறாங்க. தம்பாளத்தட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு சீதா இங்க வான்னு கூப்பிட்டுட்டு மல்லிகைப்பூவை கையில எடுக்கிறாங்க அருணோட அம்மா. அம்மா அவங்களே பூ விக்கிறவங்க, அவங்களுக்கே பூவான்னு அருண் கிண்டல் பண்றாரு. சீதா வெக்கத்தோட தலையில பூ வைக்கிறது காட்டிட்டு நிக்க, அருணோட அம்மா பூ வைக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தம்பாளத்தை கீழே வச்சுட்டு இத பாக்குற சீதாவோட அம்மா ஒரு மாதிரி ரொம்ப நெகிழ்ந்து போய் பாக்குறாங்க. அவங்க ஜாக்கெட் பக்கெட் எல்லாம் உள்ளர வச்சுட்டு, சரிங்க நாங்க கிளம்புறோம்னு சொல்ல, இருங்க நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேங்கிறாரு அருண். இல்ல இல்ல கொஞ்ச தூரம் தானே, நாங்களே நடந்து போய் ஆட்டோ புடிச்சுக்கிறோம்னு சீதா சொல்றாங்க. ஏன் எதுக்கு வெயில்ல நடந்துகிட்டு, நான் போய் கூட்டிட்டு வரேங்கிறாரு அருண். இல்லங்க இருக்கட்டும் நாங்க போற வழியில பாத்துக்கிறோங்கிறாங்க மீனாவோட அம்மா. ஆமாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சீதா சொல்ல, சரிங்க நாங்க போயிட்டு வரோம்னு மீனா அம்மா சொல்ல, சரிங்கன்னு கும்பிட்டு அனுப்புறாங்க அருணோட அம்மா. சரிங்க தம்பி போயிட்டு வரோம்னு அருண் கிட்டயும் சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் கிளம்புறாங்க. வீட்டுக்கு வெளியே வந்ததும் சீதாவோட அம்மா, சீதா இந்த வீட்ல நம்மள இப்படி மதிக்கிறாங்களேம்மான்னு கேட்க, ஆமாம்மா ரொம்ப நல்லவங்கங்கிறாங்க சீதா. இதே மாதிரி மீனா வீட்டுக்கு போய் எனக்கு மாப்பிள்ளைக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அங்க நம்மளுக்கு மரியாதையே இல்லம்மா. எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, ஆனா அங்க உனக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அண்ணாமலை மாமா மட்டும்தான் நம்ம கிட்ட அக்கறையா பேசுவாரு. ஆனா அத்தை கிரைண்டர் மாதிரி வழக்கம் போல சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா?
கண்டிப்பா நம்ம மாமாவுக்கு நன்றி சொல்லணும் தான். ஆனா அங்க போனா அத்தை நம்மள வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அப்படியே விட்டாலும் நம்மள அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாண்டி என்ன பண்றது? சரி இந்த அருண் தம்பி எல்லாருக்குமே இப்படிதான் உதவி செய்வாரா? இல்ல உனக்கு தெரிஞ்சவருங்கறனால உதவி செய்றாரா? அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்க சீதா திகைச்சு போறாங்க. என்ன சொல்றதுன்னு தடுமாறிட்டு இருக்க. டக்குன்னு ஆட்டோ வர, அம்மா ஆட்டோமா அப்படின்னு பேச்ச மாத்திட்டு ஓடி போய் அண்ணா நில்லுங்கண்ணா அப்படின்னு ஆட்டோவை நிறுத்த சீதாவோட அம்மா யோசனையா பாத்துட்டு நிக்கிறாங்க. மீனா அந்த பெரிய மண்டப ஆர்டர் டெக்கரேஷன் விஷயமா வந்து காத்துக்கிட்டு இருக்க. சீதாமணியோட கார் வந்து நிக்குது. அல்லக்கை கதவை திறந்து விட இறங்குற சிந்தாமணி அங்க உட்கார்ந்துருக்க மீனா அப்புறம் இன்னொரு லேடிய பாக்குறாங்க. என்னக்கா ஆர்டர் விஷயமா பேசணும்னு மேனேஜர் வர சொன்னாரு. இப்ப இந்த பொண்ணும் இன்னும் 2 3 பேரும் வந்திருக்காங்கக்கா அப்படின்னு அல்லக்கை கேட்டுட்டு இருக்க. திரும்புற சீதாவும் இவங்கள பாத்துறாங்க. வாடா வா பாப்போம் அப்படின்னு சிந்தாமணி உள்ளர வர மேனேஜர் கரெக்டா வெளியே வர்றாரு. வணக்கம் சார் உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் எழுந்து சொல்ல அவரு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. அப்போ உள்ள வர சித்தாமணிய பாத்துட்டு வாங்கம்மா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படிங்கம்மா இருக்கீங்கன்னு கேட்க நான் நல்லா தான் இருக்கேங்கன்னு. ஆனா இது என்ன புது பழக்கமா இருக்கு? கண்டவங்களெல்லாம் உள்ள சேர்த்து இருக்கிறீங்க. அப்புறம் ரொம்ப நாளா பண்ற எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு சிந்தாமணி மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற மீனா அப்படியே முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு அமைதியா நிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லம்மா, மண்டபத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அத கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க தான் நடத்துறாங்க. அதனால எல்லாமே சரியா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால டெக்கரேஷன், சாப்பாடு இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் டெபாசிட் கட்ட சொல்றாங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல. டெபாசிட் கட்டணுமா? இது என்ன இதுவரையில இது இல்லாத புது பழக்கமா இருக்கு அப்படின்னு சிந்தாமணி கேட்க மீனா குழப்பமா நிக்கிறாங்க. இது அந்த கம்பெனிக்காரங்க போட்ட ரூல்மா. எங்க கம்பெனி ஓனருக்கு அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அதனாலதான் இந்த ஆர்டர் வந்திருக்கு. அவங்களே எல்லாத்துக்கும் ஆள் அரேஞ்ச் பண்றேன்னு தான் சொன்னாங்க. மண்டபத்துல இருந்து நாங்க வெளியாளுக்கு குடுக்கறது இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்க. ஆமா, அப்படி எப்படி திடீர்னு வெளியில குடுக்க முடியும்? ஏற்கனவே வேலையே தெரியாத நண்டு சிண்டெல்லாம் வந்து முளைச்சிருக்கு அப்படின்னு மீனாவை ஒரு பார்வை பார்த்துட்டு சிந்தாமணி சொல்ல. மீனா டென்ஷனா பாத்துட்டு இருக்காங்க. அம்மா கடைசியா பேசி ஒரு முடிவு பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற ஆளுங்களுக்கு குடுக்குறோம். ஆனா இது பெரிய ஃபங்க்ஷன். பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க எல்லாம் வருவாங்க. இது எங்க பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஆர்டர் வாங்குறவங்களுக்கு அதையெல்லாம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு எங்களுக்கு தெரியணும். அதனால ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி டெபாசிட் அமௌண்ட் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல. என்ன கண்ணு இது புதுசு புதுசா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. என்னக்கா பண்றது, இப்ப எல்லாமே கார்ப்பரேட்டா தானே மாறுது அப்படின்னு அல்லக்கை சொல்ல. ஆமா ஆமா, ஒரு நாள்ல ஊரே கார்ப்பரேட் ஊரா இல்லாம இருந்தா சந்தோஷம்தான். சரி டெபாசிட் தானே, எவ்வளவு அமௌண்ட்னு சொன்னா நான் கட்டிட போறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி அசால்ட்டா கேட்க. அது இல்லம்மா, அப்படி உங்ககிட்ட மட்டும் பணத்தை வாங்கிக்கிட்டு பண்ண முடியாதுமா. அதுவும் இல்லாம மீனா பண்ணி கொடுத்த மாடல் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மேனேஜர் சொல்ல. அதுவரையிலும் எரிச்சலா நின்னுட்டு இருந்த மீனா கொஞ்சம் சிரிப்போட சிந்தாமணியை பாக்குறாங்க. ஓனரும் நல்லா இருக்கு, புதுசா வந்தாலும் அந்த பொண்ணோட வேலை நல்லா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல. சிந்தாமணி மீனாவை முறைக்க மீனா பெருமையா தலையாட்டுறாங்க. அது நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்தாலே போதுங்க சார், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஓனர் கூட அன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு. முன்னாடி செஞ்சவங்க கூட ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றாங்க. உன் மாடல் ரொம்ப அழகா புதுசா இருக்குமான்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒருத்தர் பாராட்டி ஊக்கப்படுத்தும் போது நமக்கே நம்ம மேல நம்பிக்கை வருங்க சார். சில பேர் இருக்காங்க அடுத்தவங்க வளரக்கூடாதுன்னு காலை வாரி விட்டு கீழே தள்ள பாப்பாங்க அப்படின்னு மீனாவும் சிந்தாமணிய பாத்துக்கிட்டு நக்கலா சொல்றாங்க. ஆனா நேர்மையா வேலை செய்யறவங்கள யாராலையும் எதாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல. டென்ஷன் ஆகுற சிந்தாமணி, ஏங்கன்னு இந்த பொண்ணோட புராணத்தை கேக்குறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கனா, நீ விஷயத்த சொல்லுன்னு சிடுசிடுக்குறாங்க. சரிம்மா உட்காருங்க பேசலான்னு மேனேஜர் சொல்ல. அப்படியே சொல்லு அப்படின்னு சிந்தாமணி அதட்டுறாங்க. அது இல்லம்மா, எல்லாம் ப்ரொசீஜர் படிதான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. அந்த நாள்ல யார் முதல்ல வந்து டெபாசிட் பணத்தை கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆர்டர். அதுக்கு தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல. அதுவரையிலும் அமைதியா இருக்க ஒரு லேடி முன்னாடி வந்து, என்ன மேனேஜர் சார், எங்களுக்கு ஆர்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க தான் முன்பணம் குடுப்பீங்க, இப்ப என்ன புதுசா இருக்குன்னு கேக்குறாங்க. பாவம் இப்பதான் தூக்கத்துல இருந்து முழிச்சு வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அப்படிமா, நான் என்ன பண்றது. இப்பெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்ல இருந்தே வேலை பாக்குறாங்க. அப்படிலாம் நடக்கும்னு நாம எதிர்பார்த்தோமா? நடக்குது. காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், நாமளும் மாறிக்கணும்னு மேனேஜர் சொல்றாரு. சார் அப்ப இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நான் வர்றேன் அப்படின்னு அந்த லேடி கிளம்பிட. நீங்க இப்படி புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறதால நல்லா வேலை செய்யறவங்களுக்கு மரியாதை இல்ல இங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் போட்டிக்கு வந்து நிக்குதுங்க அப்படின்னு மீனாவை கைய காட்டி சிந்தாமணி சொல்ல.
அவர் சொன்னது நீங்க கேட்கலையா? நான் சின்ன பொண்ணு தான், புதுசா வந்தவ தான். ஆனா நான் குடுத்த மாடல் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, பிடிச்சிருந்தா போதுமா? விளையாட்டு பொருளை வச்சு மாடல் கீடல்னு எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அத நேர்ல செய்யணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, தெரிஞ்சதுனால தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். நம்பிக்கை இருந்தா எதையும் செய்ய முடியும் அப்படின்னு மீனா சொல்ல, ஆ ஆ, வாயிலேயே 10 மாடி வீட கட்டிட முடியும். ஆனா நிஜத்துல ஒரு ஓலை வீடு கட்டணும்னா கூட கட்டுறவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. அப்படிங்கிற சிந்தாமணி மேனேஜர் கிட்ட திரும்பி, இங்க பாரு கண்ணு, இந்த பொண்ணு கலர் கலரா மாடல் ஏதோ பண்ணி காமிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அது ஏதோ டெபாசிட் கட்டணும்னு சொன்னியே, அது எவ்வளவுன்னு கேட்க 2,50,000ங்கிறாரு மேனேஜர். மீனாவுக்கு அப்படியே திக்குன்னு இருக்கு. மொழியெல்லாம் வெளியே வந்துடுற மாதிரி பாக்குறாங்க. அவ்வளவு பணம்லாம் எங்களால கொடுக்க முடியாது, நாங்க வர்றோம் அப்படின்னு இன்னும் 2 பேர் ஜகா வாங்கிடுறாங்க. பாத்தீங்களா, பல வருஷமா பண்ற ஆளே ஓடுறாரு. இந்த பொண்ணு மூஞ்ச பாருங்க, அரண்டு போயிருக்கு. 2,50,000க்குலாம் எப்படி கண்ணு? இந்த பொண்ணுக்கு பெரிய சப்போர்ட் எல்லாம் எதுவும் இல்ல கண்ணு. குடும்பத்திலயும் சப்போர்ட் கிடையாது. இவ புருஷன் கூட சாதாரண கார் டிரைவர் தான். அப்புறம் எப்படி இவளால 2,50,000 கட்ட முடியும்? சரி, அத கூட கடனோ உடனோ வாங்கி கட்டிடலாம். பூவெல்லாம் வாங்கி டெக்கரேஷன் பண்ணணுமே, அதுக்கு பணம் வேணும்ல. டெபாசிட் டெக்கரேஷன் நீ சொல்றத பார்த்தா ஒரு 4,00,000 தேவைப்படுமாட்டிருக்கு. அது எப்படி இந்த பொண்ணால முடியும்? கண்டிப்பா இந்த பொண்ணால பண்ண முடியாது. ஆனா நான் நினைச்சா இந்த டெபாசிட் பணத்தை 10 நிமிஷத்துல கட்டிடுவேன். இதுக்கு நீங்க இந்த ஆர்டர் எனக்கே கொடுத்துடலாமே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இருங்க சிந்தாமணி, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய், என்ன அக்காவை பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு அல்லக்கை கேட்க, உங்க அக்காவுக்கு அதுதானே பேரு, பொறுமையா இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற மீனா மேனேஜர் கிட்ட திரும்பி, சார், நீங்க சொல்ற அமௌண்ட் எனக்கு கொஞ்சம் பெரிய பணம் தான். இந்த அளவுக்கெல்லாம் நான் பெருசா பண்ணதில்ல. அதுக்காக நான் பயந்தெல்லாம் ஓடிட மாட்டேன். இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்லங்க சார்னு மீனா கேட்க, ஆமாமான்னு மேனேஜர் சொல்றாரு. அப்ப அதுக்குள்ள நான் டெபாசிட் பணத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன். என்னாலயும் முடியுங்க சாருங்கிறாங்க மீனா. கிழிப்ப அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு, இங்க பாரு கண்ணு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவ்வளவு பணமெல்லாம் இவளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. தேடி அலைஞ்சு பணம் கிடைக்கலன்னு, முடியலன்னு வந்து சொல்ல போறா. இதுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட்? அதுக்கு இப்பவே நீங்க எனக்கே கொடுத்துடலாமேங்கிறாங்க சிந்தாமணி. இல்லம்மா, 2 நாள் டைம் அந்த கம்பெனில கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள யார் கொண்டு வந்து பணத்தை கட்ட போறீங்களோ அவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, மீனா யோசிக்க, இவளாலெல்லாம் முடியாது கண்ணு. மீனா, எதுக்கு உனக்கு தகுதிக்கு மீறின ஆசை அப்படின்னு சிந்தாமணி கேட்க, என்னால ஒரு விஷயம் முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். நீங்க சொன்ன மாதிரி இது என் தகுதிக்கு மீறினதாவே இருக்கட்டும். பறவையை பார்த்து மனுஷன் பறக்கணும்னு ஆசைப்பட்டது இயற்கைக்கு மீறின ஆசைதான். ஆனா இப்ப பாருங்க, நம்ம தலைக்கு மேல எத்தனை விமானம் பறந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு மீனா ரொம்பவே அழகா சொல்ல, அதுக்காக நீ பறக்கலாம் முடியாது கண்ணு. உன்னால அந்த பணமெல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சிந்தாமணி அழுத்தி சொல்றாங்க. ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை தெரியுமா? பொருளோ பணமோ அதுக்கான அறிவோ கூட தேவையில்ல. முதல்ல தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய அந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மள பண்ண வைக்கும். என்கிட்ட அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. என்னால முடியும்னு மீனா சொல்ல, ஆ சரி, ரொம்ப ஆசைப்படுற, 2 நாள் டைம் இருக்குல்ல, முயற்சி பண்ணு. எப்படியும் தோக்க தான் போற, அத நான் பார்க்க தான் போறேன். நான் பணத்தை கட்டிட்டு ஆர்டரை வாங்கிட்டு உன்னை பார்த்து ஒரு சின்னதா சிரிப்பு சிரிச்சிட்டு போறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, யாரு யார பார்த்து சிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா சவால் விடுற மாதிரி சொல்ல, அப்படின்னு சிந்தாமணி தலையாட்டிட்டு இருக்க, நான் வரேங்க சார் அப்படின்னு மீனா அங்க இருந்து கிளம்பிட, பர பர இந்த ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு திமிரு அதிகமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, பெரிய வில்லன் ரேஞ்சுக்கு ஆமா கண்ணு மூஞ்சிக்கு நேரா அல்லக்கை கைய நீட்டி சொல்ல, சிந்தாமணி அவரை முறைக்க அப்படியே அடங்கிக்கிறாரு. ஆமாங்க, இன்னைக்குதான் லாஸ்ட் டேட், டியூ கட்டணும்னு தெரியுங்க சார். எப்படியும் லேட் ஆனா நீங்க ஆளை அனுப்பிடுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் நானே கால் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு சவாரிக்கு போறேன், சாயந்தரம் வந்து நானே கட்டிடுறேங்க சார். 6 மணிக்குள்ள தானேங்க சார்? நான் கண்டிப்பா வந்துருவேங்க சார். எல்லா தடவையும் கரெக்டா கட்டிடுறேன்ல, கண்டிப்பா வந்து டியூவை கட்டிடுவேங்க சார். தேங்க்ஸ் சார், ஓகேங்க சார் அப்படின்னு முத்து போன வைக்க, மீனா வந்து செருப்பு கழட்டிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. வா மீனா, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்ன டயர்டா இருக்க அப்படின்னு முத்து கேட்க, ஒரே வெயிலா இருக்கு இல்லங்கிறாங்க மீனா. ஆமா ஆமா, வெயில் ஓவரா தான் இருக்கு. கார்ல ஏசி போட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டேங்குது. நான் உனக்கு மோர் போட்டு தரவான்னு முத்து கேக்குறாரு. அடேங்கப்பா, அக்கறைய பாரு என் புருஷனுக்கு அப்படின்னு மீனா சொல்ல, பின்ன உன் புருஷன் ஓ மேல அக்கறைப்படாம பக்கத்து வீட்டுக்காரி மேலே அக்கறைப்படுவான். சரி இரு, நான் மோர் போட்டு எடுத்துட்டு வரேன்னு திரும்புறாரு முத்து. ஏங்க, இருங்க இருங்க, அத நானே அப்புறம் போட்டு தர்றேன். இன்னைக்கு ஆர்டருக்காக ஒரு மண்டபத்துக்கு போயிருந்தேன்ல அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, ஆர்டர் கிடைச்சிருச்சான்னு கேக்குறாரு முத்து. கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு மீனா சொல்ல, அது என்ன கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு முத்து கேட்க, இல்லங்க,
அந்த ஃபங்ஷன் பண்றது ஏதோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனியா, அவங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கணுமான்னு மீனா சொல்ல, "சரி, அதான் நீ எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணிருவல்ல?" அப்படின்னு முத்து சொல்ல, "அது அவங்களுக்கு தெரியணுமில்ல. அதுக்காக நம்மள டெபாசிட்டுக்கு முதல்ல பணத்த கட்ட சொல்லியிருக்காங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "டெபாசிட்டா? எவ்வளவுன்னு?" முத்து கேட்க, "2,50,000 அப்படின்னு மீனா சொல்ல, "2,00,000 2,00,000 டெபாசிட்டுக்கே கட்டிட்டீன்னா, அப்புறம் மத்ததுக்கு ஆளுங்களுக்கு குடுக்கறதுக்கெல்லாம்?" அப்படின்னு முத்து கேட்க, "அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். வேலை முடிச்ச உடனே டெபாசிட் பணமும் வந்துரும், லாபமும் வந்துரும். அத குடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் குடுத்துடலாம்." அப்படின்னு மீனா சொல்ல, "என்ன மீனா இது? நீ ரெகுலரா பண்ற ஆள் தானே, எதுக்கு டெபாசிட்லாம் கேக்குறாங்க?" அப்படின்னு முத்து கேட்க, "அது அந்த கம்பெனியோட ரூலாங்க. அதுக்காக தான் சொல்றாங்க." ஆ, இன்னொரு விஷயம், நான் அங்க போகும்போது சிந்தாமணி அங்க இருந்தாங்கங்கறாங்க மீனா. அந்த அம்மா அங்க என்ன பண்ணுதுன்னு முத்து கேட்க, "அவங்களும் ஆர்டர் கேட்க தான் அங்க வந்திருக்காங்க. நான் ஒரு 2 நாள் டைம் கேட்டு வந்தேங்க." அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப அந்த அம்மாவும் ஆர்டர் எடுக்க பாக்குதா?" அப்படின்னு முத்து கேட்க, "ஆமாங்க. நான் டெபாசிட்லாம் கட்ட முடியாதுன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு தான் கிடைக்குமாங்கறாங்க மீனா." "ஓ! போட்டி இல்லாம இருந்தா கூட பரவால்ல. ஆனா போட்டின்னு ஒண்ணு வந்துருச்சுல்ல. நாம மோதி பாத்துறணும் மீனா." அப்படின்னு முத்து சொல்ல, "அதெல்லாம் சரி. நானும் அவங்க கிட்ட என்னால பண்ண முடியும்னு பெருசா சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா இப்ப நாம 2,50,000க்கு எங்க போறது?" அப்படின்னு மீனா கேட்க, யோசிக்கிற முத்து, "ஒண்ணு பண்ணலாமா? கார் டியூ கட்டுவேன்ல, அந்த கிரண் சார் கிட்ட இப்பதான் பேசினேன். அவர்கிட்ட வேணா மேல ஒரு 2,50,000 வேணும்னு கேட்டு பார்க்கலாமா?" அப்படின்னு முத்து கேட்க, "வேண்டாங்க. ஏற்கனவே கார் டியூ முடியல. நாம கேட்டா தருவாங்களா?" அப்படின்னு மீனா கேட்க, "நீ சொல்றதும் சரிதான். 2 காருக்கும் டியூ கட்டிட்டு இருக்கிறோம். கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் பெருசா ஒண்ணும் குறையல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல." அப்படின்னு முத்து சொல்ல, "இல்லங்க, கேட்டாலும் கிடைக்காது. அதெல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டாம்." அப்படின்னு மீனா சொல்ல, "இப்ப வேற என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் இந்த ஆர்டர நாம எடுத்து பண்ணிடணும் மீனா." அப்படின்னு முத்து சொல்ல, "நாம பண்ணணும்னு இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு வரும்." அப்படின்னு மீனா தத்துவம் சொல்ல, "இல்ல மீனா, ஒரு விஷயத்த நாம முதல்ல பண்ணணும்னு முடிவு பண்ணணும். அப்பதான் அது நடக்கும்." அப்படிங்கிற முத்து, "சரி, ஒண்ணு செய்வோம். அப்பா கிட்ட கேட்டு பாப்போம்." அப்படின்னு சொல்ல, "இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு மீனா சொல்ல, "கேட்டு பாப்போம் இரு." அப்படிங்கிற முத்து, "அப்பா, பா, பா" அப்படின்னு கூப்பிட, "சொல்லுடா." அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரூம விட்டு வெளியே வர, பின்னாடியே விஜயாவும் வர்றாங்க. "அப்பா, வாப்பா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா." அப்படின்னு முத்து அவரோட கைய புடிச்சு சோஃபா கிட்ட கூட்டிட்டு வர, "அத இங்கேயே சொல்ல வேண்டியதானேடாங்கிறாரு அவரு. "இல்லப்பா, வாப்பா, உட்காருப்பா, சொல்றேன்ப்பா." அப்படின்னு முத்து சொல்ல, "பேசணுமாமா?" அப்படிங்கிறாங்க மீனாவும். "உட்காருப்பான்னு" சொல்லிட்டு முத்து உட்கார, பக்கத்துல அண்ணாமலை உட்கார்றாரு. விஜயாவும் வந்து உட்கார்றாங்க. இப்ப மீனா ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்க போறாப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்பவே, இந்த பக்கம் ரவி ஸ்ருதியும் ஆப்போசிட்ல இருந்து மனோஜ் ரோஹிணியும் வர்றாங்க. "அப்படியா? நல்ல விஷயம் தானே." அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, மீனா கங்க்ராட்ஸ்ங்கிறாங்க ஸ்ருதி. "ஐயோ! எனக்கு இன்னும் கிடைக்கல ஸ்ருதி, பேசிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு மீனா சொல்ல, "அதெல்லாம் கிடைச்சிரும்." "அப்பா, அந்த ஆர்டர் கிடைக்கணும்னா அது மேல ஒரு 2,50,000 டெபாசிட் கட்டணுமாப்பா." அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை யோசிக்கிறாரு. விஜயா குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. "அண்ணி, இதுல கூடவா டெபாசிட்லாம் கட்ட சொல்றாங்க?" அப்படின்னு ரவி கேட்க, "ஆமா ரவி, இந்த கம்பெனில அப்படிதான் ரூல்ஸ் வச்சிருக்காங்களாம்." அப்படின்னு மீனா சொல்ல, "அப்பா, சாதாரணமா வந்திருந்தா கூட நம்ம இத பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கலாம்ப்பா. ஆனா இது ஒரு போட்டியோட வந்திருக்குப்பா." அப்படின்னு முத்து சொல்ல, "போட்டியோடயான்னு?" கேக்குறாரு அண்ணாமலை. "ஆமாப்பா, இந்த ஆர்டருக்கு மீனா கூட போட்டி போடுறது சிந்தாமணின்னு ஒருத்தங்க." அப்படின்னு முத்து சொல்ல, "ஓ!" அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. "யார் அவங்கன்னு?" அண்ணாமலை கேட்க, "அதான்ப்பா, மீனா ஆர்டர் எடுக்க கூடாதுன்னு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு ஆர்டர் விஷயத்துல கூட மீனாவுக்கு பணத்தை கொடுக்க விடாம ஏமாத்துனாங்கல்ல, அம்மாவோட ஸ்டூடெண்ட் சிந்தாமணி." அப்படின்னு விஜயாவை டேக் பண்ணிடுறாரு முத்து. "மீனா யாரு? என்ன கண்ணு? சொல்லு கண்ணு. நல்லா இருக்கியா கண்ணு?" அப்படின்னு ஸ்ருதி டக்குன்னு சிந்தாமணி வாய்ஸ்ல பேச, எல்லாரும் அப்படியே அசந்து போய் பாக்குறாங்க. "அந்த லேடியா?" அப்படின்னு ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே கேட்க, "ஆ, அவங்கதாங்கிறாங்க மீனா." என்ன நடக்குது இங்கன்னு யோசிச்சுட்டு அவங்களெல்லாம் மாறி மாறி பாக்குறாங்க விஜயா. மீனாவுக்கு ஆர்டர் கிடைச்சிடக்கூடாது, நாம வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய வேலை பாக்குறாங்கப்பா. இப்ப இந்த ஆர்டருக்கு போட்டியா வந்திருக்காங்க. இத நாம விடக்கூடாதுப்பா. எப்படியாவது இந்த ஆர்டரை வாங்கிடணும்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, "ஏங்க, எறும்புக்கும் யானைக்கும் போட்டி வைக்கிற மாதிரி இருக்கு." அப்படின்னு விஜயா சொல்ல, "என்னது?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "ஆமாங்க, சிந்தாமணி பல வருஷமா இந்த தொழில்ல இருக்காங்க. கொடி கட்டி பறக்குறாங்க. அவங்க கூட போய் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? நமக்கு என்ன வருமோ அத மட்டும் தாங்க செய்யணும்."
அப்படின்னு விஜயா சொல்ல, இப்ப எல்லாரோட பார்வையும் அண்ணாமலை கிட்ட வருது. அப்பா, அம்மா சொன்ன மாரி அந்த அம்மா இந்த தொழில்ல யானை தான். யானை யாராவது தள்ளிவிட முடியுமா? அது டன் கணக்குல வெயிட். ஆனா எறும்பு அதோட காதுக்குள்ள போச்சுன்னா அந்த யானைய உருட்டி புரட்டி எடுத்துரும். எதிர்ல இருக்கவன் எவ்வளவு பலசாலிங்கிறது முக்கியம் இல்லப்பா. நம்ம பலத்து மேல நாம நம்பிக்கை வைக்கணும். மீனா நினைச்சா அவ எதை வேணாலும் செய்வா அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்படியே ஸ்டைலா விஜயா ஒரு பார்வை பாக்குறாங்க. இதுக்கு பேர் தாங்க பேராசை. தவளை குதிக்க ஆசைப்படலாம், பறக்க ஆசைப்படக்கூடாது. அவங்க அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறத விட்டுட்டு அப்படின்னு விஜயா வாக்கியத்தை முடிக்காமையே அப்படியே ஸ்டைலா திரும்பிக்க, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மீனா ஒரு நல்ல விஷயம் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறா. அதுவும் பெருமை தானே நம்மளுக்குன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா, பொதுவா இந்த மாதிரி எதுக்கு டெபாசிட் கட்ட சொல்லுவாங்கன்னா, இந்த ஒர்க் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீங்க அமைதியா நிக்கிறத பார்த்தா டெபாசிட் பண்றதுக்கு பணம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியான்னு ரோஹிணி கேக்குறாங்க. அதுக்கே இவங்க கிட்ட பணம் இல்ல, இவங்களால எப்படி இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்க, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. சரியா சொன்னடா. சிந்தாமணி நினைச்சா உடனே அந்த பணத்தை கட்டி ஆர்டரை வாங்கிருவா. அதனாலதான் சொல்றேன், அவங்க கூட எல்லாம் மோதி இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் விஜயா, யாரோ ஒரு பொம்பளைய நம்புற, மருமக மேல நம்பிக்கை வச்சு 4 வார்த்தை நல்லதா சொல்ல மாட்டியா அப்படின்னு எரிச்சலா அண்ணாமலை கேட்க, விடுப்பா, இது எப்பவுமே நடக்கிறது தானேப்பா. ஒருத்தங்க முன்னுக்கு வர்ற மாதிரி இருந்தா வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயும் எதிர்ப்பு வரும். மனுஷங்களோட வாழ்க்கையே இப்படிதானேப்பா, இதை விடுப்பா. பேசிட்டு போகட்டும்னு முத்து சொல்ல, டேய், அந்த டெபாசிட் 2,50,000 கட்டுறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ரவி கேட்க, அப்பா, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. அது நடந்துருச்சுன்னா ஆர்டர் கிடைச்சிடும். அப்பா, அதுக்கு நீதான்ப்பா ஓகே சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல, நானான்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா, 2,50,000 உடனே வேற கட்டணும். அத கடனா வெளியில கேட்டா உடனே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீ கொஞ்சம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்க. சரிதான், அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எங்க வர்றேன்னு தெரியுது. ஏங்க, உடனே பணம் வேணும், அவங்க கிட்டயும் காசு இல்ல. இப்ப உங்ககிட்ட என்ன கேட்க வர்றான்னு புரியுதா? ஹா, நம்ம வீட்டு பத்திரம் வச்ச இடத்துல சொல்லி மேல பணம் கேட்கறதுக்கு வர்றான் அப்படின்னு விஜயாவே ஒரு முடிவுக்கு வந்து டிக்ளேர் பண்ண, மீனா அப்படியே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து காரை ஓட்டிட்டு வர ரோட்ல டிராபிக் போலீஸ் நிக்கிறாங்க. அருண் வண்டிய நிறுத்திட்டு பக்கத்துல வர முத்து கார்ல இருந்து வெளியே வர்றாரு. குடிச்சிருக்கியா? நீ கண்டிப்பா குடிச்சுதான் இருப்ப அப்படின்னு அருண் சொல்ல, அது நீங்க என்னைய மாட்ட வைக்கணும்னு ஆசையில கேக்குறீங்க, நான் குடிக்கலன்னு முத்து சொல்றாரு. எந்த குடிகாரையா குடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான்? ஊது அப்படின்னு அருண் மெஷினை நீட்ட, நான் ஊத மாட்டேன், நான் குடிக்கலன்னு முத்து சொல்றாரு. ஊத போறியா இல்ல கேஸ் போடவா அப்படின்னு அருண் கேட்க, என்ன கேஸ் போடுவீங்க? எங்க கேஸ் போடுங்க பாக்கலாம் அப்படின்னு முத்து தெனாவட்டா நின்னுட்டு இருக்க, மவனே உன்ன அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு அருண். இதுதான் ப்ரோமோ. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.